ஒன்றிணைந்து வெல்வோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம். RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். வணக்கம், நான் சந்திரகலா ஐயப்பன். இன்றைய தலைப்புச் செய்திகள். 1963 மலேசிய ஒப்பந்தம் தொடர்பில் திருத்தம் கண்டது கூட்டரசு அரசியலமைப்பு. புதிய வரலாறு என பிரதமர் புகழாரம். பெருந்தொற்று பரவலை சிறப்பாக கையாள்கிறது மலேசியா. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் பாராட்டு. .1 பாகை செல்சியஸுக்கு மேல் புவி வெப்பமடைவதால் வறட்சியும் அதே வேளையில் வெள்ள பாதிப்பும் அடிக்கடி ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே அதற்கு தீர்வு காண்பதில் நாடு தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறார் பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப். மெய்நிகர் வாயிலாக தேசிய நீர்வள மன்றத்தின் 3வது கூட்டத்திற்கு தலைமையேற்ற பிரதமர் இதனை கூறினார். அமைச்சர்கள், மாநில மந்திரி பசார்கள், முதலமைச்சர்கள், அரசாங்க தலைமை செயலாளர், கருவூல தலைமைச் செயலாளர், தொடர்புடைய துறைகள் மற்றும் அரசு நிறுவன தலைவர்கள் ஆகியோர் அதில் கலந்து கொண்டனர். பருவநிலை மாற்றம் ஏற்பட காரணமாக இருப்பவற்றை கண்டறிந்து இனி வரும் காலங்களில் மேம்பாட்டு திட்டங்களில் சொத்து மற்றும் உயிர் சேதங்கள் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் குறிப்பிட்டார். 12வது தொடங்கி 15வது மலேசிய திட்டங்கள் வரையில் நீர்வளத்துறையை உருமாற்றும் திட்டம் முன்னெடுக்கப்படும் என்றார் அவர். 2040ஆம் ஆண்டிற்குள் நீர்வளத்துறையை பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும் ஓர் அம்சமாக உருமாற்ற அம்முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது என்பதை பிரதமர் வலியுறுத்தினார். கூட்டரசு மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு இடையிலான அணுக்கமான ஒத்துழைப்பின் வாயிலாக இந்த உருமாற்று செயல் திட்டத்தின் வெற்றியை உறுதி செய்ய முடியும் என பிரதமர் ஓர் அறிக்கையின் வாயிலாக நம்பிக்கை தெரிவித்தார். 1963 மலேசிய ஒப்பந்தம் தொடர்பான கூட்டரசு அரசியலமைப்பை திருத்தம் செய்யும் சட்ட மசோதாவுக்கு மக்களவை உறுப்பினர்கள் 2/3 பெரும்பான்மையினர் ஒப்புதல். வேற்றுமையில் ஒற்றுமை உணர்வை அது எடுத்துரைப்பதாக பிரதமர் இவ்வேளையில் புகழாரம் சூட்டியுள்ளார். அதற்கு கிடைத்த ஒப்புதல் வரலாற்று பூர்வமானது என கூறிய டத்துஸ்ரீ இஸ்மாயில், இதன் வழி சபா மற்றும் சரவா மாநில மக்கள் நன்மை அடைவர் என நம்பிக்கை தெரிவித்தார். ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி எனும் வேற்றுமை கடந்து சபா சரவா மாநிலங்களின் நலன் கருதி இத்திட்டத்திற்கு ஆதரவளித்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அவர் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். 1963 மலேசிய ஒப்பந்தத்தில் வலியுறுத்தப்பட்டது போல சபா மற்றும் சரவா மாநிலங்களின் கோரிக்கைகளையும் சிறப்பு சலுகைகளையும் அங்கீகரிக்கும் விதமாக நேற்று மக்களவையில் சட்ட திருத்த மசோதா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முன்னதாக பிரதமர் இன்று நாடாளுமன்ற கட்டடத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆந்தனி ஜே பிளிங்கனை மரியாதை நிமித்தம் வரவேற்றார். அவர்கள் இருவருக்கும் இடையிலான சந்திப்பு இன்று பிற்பகல் 2:30 மணி தொடங்கி சுமார் 1.5 மணி நேரம் நீடித்தது. அதில் வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் அப்துல்லாவும் கலந்து கொண்டார். மலேசியாவுக்கு 2 நாள் பயணத்தை மேற்கொண்டிருக்கும் பிளிங்கன் நேற்றிரவு தலைநகரை வந்தடைந்தார். 3 ஆசியான் நாடுகளுக்கான பயணத்தின் ஒரு பகுதியாக அவர் மலேசியா வந்துள்ளார். மலேசியா அமெரிக்காவுடன் 1957ஆம் ஆண்டில் அரசு தந்திர உறவை ஏற்படுத்திக் கொண்டது. COVID-19 தொற்று பரவலை சமாளிப்பதில் மலேசிய தலைமைத்துவம் கையாளும் அணுகுமுறையை வெகுவாக பாராட்டியுள்ளார் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆந்தனி ஜே பிளிங்கன். மேலும் அனைத்துலக நிலையிலான கோவேக்ஸ் தடுப்பூசி பகிர்வு திட்டத்திற்கு நாடு ஆற்றி வரும் பங்களிப்பும் அவர் இவ்வேளையில் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மற்ற நாடுகளுக்கும் கோவேக்ஸ் திட்டத்திற்கும் மலேசியா கூடுதல் தடுப்பூசிகளை வழங்க நாட்டின் சீரிய தலைமைத்துவம் பேருதவியாக அமைந்ததை பிளிங்கன் சுட்டிக்காட்டினார். டத்தோ சைஃபுடின் அப்துல்லாவுடன் இணைந்து வழங்கிய கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். முன்னதாக அவர்கள் இருவழி சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அதில் COVID-19 தொற்று ஏற்படுத்தியிருக்கும் நடப்பு சவால்களை களைவதற்குரிய வழிவகைகளை பற்றி அவர்கள் விவாதித்தனர். மேலும் வரும் காலங்களில் பெருந்தொற்றை சமாளிப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய ஆயத்த நடவடிக்கைகள் குறித்தும் அதில் பேசப்பட்டது.
மலேசியாவிற்கு வருகையளித்துள்ள ஆந்தனி ஜே பிளிங்கனுடன் டிபிபி புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தியை கொண்டு மின்சாரத்தை உற்பத்தி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டது. பிரதமருக்கும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சருக்கும் இடையிலான சந்திப்பின் போது அது குறித்து பேசப்பட்டதாக எரிசக்தி இயற்கை வள அமைச்சர் டத்துஸ்ரீ தகியுடின் ஹசான் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்குரிய வாய்ப்பை அவரின் மலேசிய பயணம் ஏற்படுத்தியுள்ளதை டத்துஸ்ரீ தகியுடின் சுட்டிக்காட்டினார். புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தியை கொண்டு மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் இலக்கை 2025 ஆண்டு வாக்கில் 31 விழுக்காட்டிற்கும் 2035 ஆண்டு வாக்கில் 40 விழுக்காட்டிற்கும் எட்ட அரசு நிர்ணயித்துள்ளது. இதன்படி மின்சார உற்பத்திக்கு நிலக்கரியை மட்டுமே சார்ந்திருப்பதை தவிர்க்க முடியும் என அமைச்சர் கூறினார். புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தியை கொண்டு மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டத்தை அரசாங்கம் ஆராயுமா என்பதை மக்களவையில் கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் ஆந்தோனி தியாகோ அறிய விரும்பினார். அந்த வினாவுக்கு பதிலளிக்கையில் டத்துஸ்ரீ தகியுடின் ஹசான் இவ்விவரங்களை வெளியிட்டார். மேலும் மக்களவைச் செய்திகள் தொகுப்பாக 2021 பாலியல் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் அவையில் முதலாவது வாசிப்புக்காக இன்று தாக்கல் செய்யப்பட்டது. மகளிர் குடும்பம் சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ஜைலா முகமது யூசுப் அதனை தாக்கல் செய்தார். அந்த சட்டத்தை இயற்ற அமைச்சு சிறப்பு திட்டக்குழுவை நியமித்ததாக அவர் சொன்னார். அதில் அரசு நிறுவனங்கள், அரசு சாரா அமைப்புகள், கல்வியாளர்கள் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். PKP நடுமட்ட கட்டுப்பாட்டு ஆணை நடப்பில் இருந்தபோது மாவட்டம் மற்றும் மாநிலம் கடப்பதற்கு வேளாண் மற்றும் உணவு தொழிலியல் அமைச்சு 1,66,769 அனுமதி கடிதங்களை வெளியிட்டது. விளைச்சல்கள் விரயமாவதை தடுக்க வேளாண் துறையை சார்ந்தோருக்கு அந்த அனுமதி கடிதங்கள் வழங்கப்பட்டதாக துணை அமைச்சர் டத்துஸ்ரீ அஹ்மத் அம்சா தெரிவித்தார். PKP காலத்தின் போது விவசாய நடவடிக்கையை இன்றியமையா சேவையாக வகைப்படுத்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இலக்கவியல் நாணயத்தை குறுகிய காலத்தில் வெளியிட மத்திய பொருளகம் இன்னும் உத்தேசிக்கவில்லை. இருந்தபோதிலும் இலக்கவியல் நாணயத்தை பயன்படுத்துவதில் காணப்படும் சாதகமும் பாதகமும் ஆராயப்படும் என நிதி துணை அமைச்சர் யமானி ஹஃபிஸ் மூசா விவரித்தார். நடப்பிலுள்ள கட்டண முறைகள் பாதுகாப்பாகவும் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருப்பதாகவும் அவர் சொன்னார். குடும்ப பொழுதுபோக்கு மையங்கள், கேளிக்கை பூங்காக்கள் ஆகியவற்றுக்கு வருகையாளர்களை ஈர்க்கும் வகையில் மலேசிய குடும்ப பொழுதுபோக்கு மையம் மற்றும் கேளிக்கை பூங்கா சங்கத்துடன் சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சு ஒத்துழைப்பை மேற்கொண்டுள்ளது. அதன் வாயிலாக சம்பந்தப்பட்ட கேளிக்கை மையங்களின் நுழைவு சீட்டுகளுக்கு கட்டண கழிவும் சிறப்பு சலுகைகளும் வழங்கப்படும். சுத்தி சுத்தி மலேசிய திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள 25 கேளிக்கை மையங்கள் மற்றும் குடும்ப பொழுதுபோக்கு மையங்களில் இந்த சிறப்பு சலுகைகள் வழங்கப்படும். ரீடிஸ்கவர் ஃபன் அ டீம் பார்க் ஃபேமிலி அஃபேர் எனும் இயக்கத்தின் கீழ் வழங்கப்படும் இச்சலுகைகளின் வழி மக்கள் பயனடைவர் என்பதுடன் அதிகமானோரை கேளிக்கை மையங்களுக்கு கவர்ந்திழுக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுவதாக சுற்றுலா கலை பண்பாட்டு துணை அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் எட்மண்ட் சந்தாரா தெரிவித்தார். தொடர்ந்து இன்றைய மேலவையில் பேசப்பட்ட விவகாரங்கள் சுருக்கமாக. வீட்டுக்கடன் உத்தரவாத திட்டத்தின் மூலம் நிலையான வருமானம் பெறாத தொழிலாளர்கள் பயனடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இளைஞர்கள், கிராப் மற்றும் ஃபுட் பேண்டா தொழிலில் ஈடுபட்டோர், சிறு தொழில் முனைவர் ஆகியோர் சொந்த வீடுகளை கொண்டிருக்க இத்திட்டமானது வழிவகுக்கும் என நிதியமைச்சர் தங்கு டத்துஸ்ரீ ஜாஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். மேலும் இத்திட்டத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ள 15 வங்கிகளில் ஏதேனும் ஒன்றில் தகுதியுடையவர்கள் தங்கள் வீட்டு கடனுதவிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என அவர் கூறினார். கட்டுப்படி விலை வீடுகளை வழங்கும் திட்டத்தையும் அதன் தரவுகளையும் ஒருங்கிணைக்க வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு பணிக்குழு மற்றும் வழிகாட்டுதல் செயற்குழுவை நிறுவியுள்ளது. 12வது மலேசிய திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 5 லட்சம் கட்டுப்படி விலை வீடுகளை கட்டுவதற்கு அரசு இலக்கு கொண்டுள்ளதாக துணை அமைச்சர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் அப்துல் முத்தாலிப் குறிப்பிட்டார். வேளாண் மற்றும் உணவு உற்பத்தி துறையினருக்கென தக்காஃபுல் காப்புறுதி திட்டம் உருவாக்கப்பட்டு வருகிறது. எக்ரோபேங்க் ஒத்துழைப்புடன் அந்த காப்புறுதி திட்டம் உருவாக்கப்படுவதாக வேளாண் உணவு தொழில் அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ரொனால்ட் கியாண்டி தெரிவித்தார். இயற்கை பேரிடரால் வருமானத்தை இழக்கும் வேளாண் உற்பத்தி துறையினருக்கு உதவும் நோக்கத்தை அந்த காப்புறுதி திட்டம் கொண்டுள்ளது. 12வது மலேசிய திட்டம் முழுதும் அடிப்படை வசதிகளுக்கென ஒதுக்கப்பட்ட 50 விழுக்காட்டு தொகை மேம்பாடு குன்றிய 6 மாநிலங்களுக்கு வழங்கப்படும். சபா, சரவா,
கிளாந்தான், தெலங்கானு, கெடா, பர்லீஸ் ஆகிய 6 மாநிலங்கள் அவை என பிரதமர் துறையின் பொருளாதார விவகாரங்களுக்கான துணை அமைச்சர் டத்தோ எடின் ஷஸ்லி ஷீத் சொன்னார். தலைநகர் சுற்றுப்பகுதிகளில் B40 பிரிவைச் சேர்ந்த மகளிர் மற்றும் யுவதிகளில் 13.1 விழுக்காட்டினர் மாதவிடாய் காலங்களில் அதிக விலை காரணமாக அணையாடையை வாங்க இயலாமல் போகிறது. மேலும் 16.4 விழுக்காட்டினர் அதனை வாங்குவதில் சிக்கலை எதிர்நோக்குவதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோ சித்தி ஜைலா முகமது யூசுப் தெரிவித்தார். அமைச்சு மேற்கொண்ட ஆய்வில் அது தெரியவந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். திருத்தம் செய்யப்பட்டிருக்கும் 1998 தொற்று நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்ட மசோதாவுக்கு ஆதரவளிக்கும்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன். கோவிட்-19 கொள்ளை நோயை சமாளிக்க அந்த சட்ட திருத்தம் புதிய ஆயுதமாக விளங்கும் என அவர் விவரித்தார். அந்த சட்ட திருத்தத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கும் வழிகாட்டிகள் மற்றும் தொற்று தடுப்பு நெறிகள் குறித்து கடந்த திங்கட்கிழமை கைரி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கமளித்தார். சுமையை ஏற்படுத்தும் அளவுக்கு தண்டம் விதிக்கப்படுவதிலிருந்து மக்களை அந்த சட்ட திருத்தம் காக்கிறது. முகமூடி அணியவில்லை என்றால் 10,000 ரிங்கிட் தண்டம். அதே சமயம் வருடத்திற்கு கோடிக்கணக்கில் வருமானம் ஈட்டும் நிறுவனங்களில் பல முறை திரள்கள் ஏற்பட்டும் 1000 ரிங்கிட் மட்டுமே தண்டம் விதிக்கப்பட்டதாக சுகாதார அமைச்சை பலர் சாடி வருகின்றனர். அனைவருக்கும் நியாயமானதாக அந்த சட்ட திருத்தம் அமைந்திருப்பதாக கைரி சொன்னார். கிளாந்தானில் கோவிட்-19 ஊக்க மருந்தளவை செலுத்திக் கொண்டோர் விகிதம் இன்னும் குறைவாகவே உள்ளது. மாநில மக்கள் தொகையில் 73.1 விழுக்காட்டினர் மட்டுமே ஊக்க மருந்தளவு பெற்றிருப்பதை அம்மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஜைனி ஹுசைன் சுட்டிக்காட்டினார். கொத்தபாரு மாவட்டத்தில் 12.19 விழுக்காட்டினரும், கொலக்ராயில் 5.5 விழுக்காட்டினரும், பாச்சோ தனாமேராவில் 5.36 விழுக்காட்டினரும் ஊக்க மருந்தளவை செலுத்திக் கொண்டிருக்கின்றனர். மக்கள் எளிதாக ஊக்க மருந்தளவு பெறும் நோக்கில் அரசாங்க மருத்துவமனைகளிலும் தனியார் கிளினிக்குகளிலும் தடுப்பூசி மையம் திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே தகுதி பெறுவோர் அதனை விரைந்து செலுத்திக் கொள்ள வேண்டும் என டாக்டர் ஜைனி அறிவுறுத்தினார். கிளாந்தானில் கோவிட்-19 தொற்று எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் SOP நெறிகளை வழுவாமல் கடைபிடிக்குமாறும் அவர் மக்களை கேட்டுக் கொண்டார். கோத்தபாருவில் தடுப்பூசி திட்டத்தை பார்வையிட்ட பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். இவ்வேளையில் நாட்டிலுள்ள பெரியவர்களில் 97.3 விழுக்காட்டினர் கோவிட்-19 தடுப்பூசியை நிறைவு செய்துள்ளனர். 98.6 விழுக்காட்டு பெரியவர்கள் குறைந்தது முதல் மருந்தளவை பெற்றிருப்பதாக கோவிட்-19 அகப்பக்க தரவுகள் காட்டுகின்றன. இதனிடையே 12 முதல் 17 வயதிற்குட்பட்ட இளையோரில் 27,26,239 பேர் தடுப்பூசியை பூர்த்தி செய்திருக்கும் வேளை 89.8 விழுக்காட்டினர் குறைந்தது முதல் மருந்தளவை பெற்றுள்ளனர். நேற்று 1,29,387 மருந்தளவுகள் செலுத்தப்பட்டன. அவற்றுள் 4,027 முதல் மருந்தளவு, 4,970 இரண்டாம் மருந்தளவு, 1,20,390 ஊக்க மருந்தளவாகும். இவ்வேளையில் நாட்டில் கோவிட்-19 தொற்று எண்ணிக்கை இன்று மீண்டும் 4,000க்கும் குறைவாக பதிவானது. 3,900 பேர் இன்று அத்தொற்றுக்கு இலக்கான வேளை நாட்டில் இதுவரை தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 27,03,140 அதிகரித்தது. நேற்று 4,301 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்தனர். 4,412 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 201 பேருக்கு சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 48 பேர் அந்த கொள்ளை நோய்க்கு பலியானார்கள். அவர்களுள் 12 பேர் மருத்துவமனைக்கு வெளியே இறந்தவர்கள். ஜொஹூர் தஞ்சோங் பாலாவில் படகொன்று கவிழ்ந்ததில் 11 பேர் உயிரிழந்தனர். 29 பேரை காணவில்லை. 50 கள்ள குடியேறிகளை ஏற்றி வந்த அப்படகு மோசமான வானிலை காரணமாக அதிகாலை 4:30 மணியளவில் மூழ்கியிருக்கலாம் என நம்பப்படுகிறது.
உயிரிழந்த 4 பெண்கள் மற்றும் 7 ஆடவர்களின் சடலங்களை மலேசிய தரைப்படையினர் கண்டறிந்தனர். அப்படகில் பயணித்த 2 பெண்கள் உட்பட மேலும் 21 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக ஜொஹூர் கடல் அமலாக்க நிறுவன இயக்குநர் முதலாம் தளபதி நூருல் ஹிசாம் சக்காரியா தெரிவித்தார். தீயணைப்பு மீட்பு படையின் மூலம் தகவல் அறிந்த கடல் அமலாக்க நிறுவன குழுவினர் அவ்விடத்திற்கு விரைந்தனர். காலை 8:50 மணியளவில் AW139 அகுஸ்டா உலங்கூர்தி KM தெகாஸ் கப்பல் மற்றும் பத்தீர் 50 படகை கொண்டு காணாமல் போனவர்களை தேடி மீட்கும் பணி முடுக்கிவிடப்பட்டது. JPJ சாலை போக்குவரத்து துறையின் தண்ட கழிவுக்கான சலுகை இம்மாதம் 31ஆம் தேதி வரையில் நீட்டிக்கப்படுகிறது. 80 விழுக்காடு வரைக்கும் கழிவை வழங்கும் அதற்கு பொதுமக்களிடமிருந்து ஊக்கமூட்டும் ஆதரவு கிடைத்து வருவதாக JPJ அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. மலேசிய குடும்பத்தின் 100வது நாள் பேரவாவை முன்னிட்டு JPJ பொதுமக்களுக்கு அச்சலுகையை வழங்கியிருக்கிறது. இம்மாதம் 9ஆம் தேதி தொடங்கி நேற்று வரையில் 40 லட்சம் ரிங்கிட்டுக்கும் கூடுதலான தொகை வசூலிக்கப்பட்டது. தொடர்ந்து நாளை முதல் டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்குமான எரிபொருள் விலை நிலவரம். RON 95 ரக பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மாற்றமில்லை. RON 97 ரக பெட்ரோல் விலை 1 சென்ட் அதிகரித்து லிட்டருக்கு 3 ரிங்கிட்டுக்கு விற்கப்படும். RON 95 ரக பெட்ரோல் தொடர்ந்து லிட்டருக்கு 2 ரிங்கிட் 5 சென்ட்டுக்கு விற்கப்படும். அதேவேளை டீசல் விலை லிட்டருக்கு 2 ரிங்கிட் 15 சென்ட் என நிலைநிறுத்தப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு மேம்பாட்டு கொள்கையை அறிமுகப்படுத்தும் முதல் மாநிலமாக உருவெடுத்துள்ளது பேரா. அவர்கள் மத்தியில் விளையாட்டை ஊக்குவிக்க அந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் கைரோல் ஷாரில் முகமது தெரிவித்துள்ளார். தேசிய நிலையிலான போட்டிகளில் மாநிலத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் தடம் பதிப்பதை அந்த கொள்கை உறுதி செய்யும் என அவர் விவரித்தார். அந்த கொள்கை வெற்றியடைய அனைவரின் ஈடுபாடும் அவசியம். அது தொடர்பான ஆய்வறிக்கையை பேரா மாநில விளையாட்டு மன்றம் வரைந்துவிட்டது. அதனை பரிசீலிப்பதோடு மாநில ஆட்சிக்குழு ஒப்புதல் அளிக்கும் என கைரோல் ஷாரி நம்பிக்கை தெரிவித்தார். விளையாட்டுத் துறையில் மற்றவர்களைப் போன்று மாற்றுத்திறனாளிகளுக்கும் சரிசமமான உரிமைகள் வழங்கப்படுவதை உறுதி செய்யும் முயற்சியில் மாநில அரசு ஈடுபட்டுள்ளது. மாநில அரசின் அம்முயற்சியை பறைசாற்றும் வகையில் அந்த கொள்கை அமைந்துள்ளது என்றார் அவர். சிங்கப்பூர் 2020 AFF கிண்ண காற்பந்து நிலவரம். வியட்நாமிடம் அடைந்த தோல்வியை மறக்குமாறு ஹரிமவ் மலாயா தேசிய அணியினருக்கு அறிவுறுத்து. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்தேறிய பி பிரிவு ஆட்டத்தில் தேசிய அணி 3-0 என வியட்நாமிடம் வீழ்ந்தது. அந்த தோல்வியை படிப்பனையாக கொண்டு அப்பிரிவின் நிறைவு ஆட்டத்தில் மலாயா வேங்கை சீறி பாய வேண்டும் என அதன் தலைமை பயிற்றுநர் கான் செங் ஹோ சூளுரைத்துள்ளார். அதில் மலேசியா இந்தோனேசியாவுடன் களம் காண்கிறது. AFF கிண்ண அரையிறுதி சுற்றுக்கு முன்னேற வேண்டுமானால் அவ்வாட்டத்தில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் மலாயா வேங்கை உள்ளது. நடப்பில் பி பிரிவில் இந்தோனேசியா, வியட்நாம், மலேசியா ஆகிய அணிகள் 6 புள்ளிகளுடன் முதல் 3 நிலைகளில் உள்ளன. மலேசியாவுக்கும் இந்தோனேசியாவுக்கும் இடையிலான ஆட்டம் வரும் ஞாயிற்றுக்கிழமை இரவு மணி 8:30 மணி வாக்கில் நடத்தப்படும். தமிழ்ச் செய்திகள் எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.